முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1983 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிக பெரியதொரு கொடுமை, வன் செயல் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையை கடந்து வந்த இனமாக நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு பிரதானமான காரணம் இந்த ஜூலை கலவரம். இந்த ஜூலை கலவரத்தின் படுக்கள் இற்றைவருக்குமே தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இது தொடர்பான இந்த நினைவேந்தல் சம்பந்தமான விடயங்கள் ஒவ்வொரு வரமும் தொடர்ந்து நடந்து வாரது வளமையான விடயம்தான். அந்த வகையில் 40 வருடங்களுக்கு மேலாக இந்த வலியை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த இனத்தினுடைய ஒரு நினைவேந்தல் நிகழ்வு, அதாவது இந்த கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஏற்பாட்டில். அந்த வகையில் அதில் பல விடயங்கள் தொடர்பாக கூறப்பட்டது. அதில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதில் குறிப்பாக கேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் சுகாஸ் அவர்கள், ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்கள் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட உறுப்பினர்கள் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதில் சுகாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல விஷயங்களை முன்வைத்திருந்தார். இன்னுமே பொறுப்பு குரல் செய்யப்படாத ஒரு நேரத்தில் இங்கே ஜூலை கலவரத்தை நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில், கருப்பு ஜூலை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் சகோதரத்துவம் என்ற பெயரில் இன்னொரு நிகழ்ச்சிகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கமும் இன்னுமே பொறுப்பு குரல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தில் எந்த ஒரு முன்னேற்றகரமான விடயங்களுமே செய்யாத இந்த நேரத்தில் எதற்காக நீங்கள் இப்போ இந்த சகோதரத்துவம் சம்பந்தமான விடயங்களை உள்ளே கொண்டு வாருங்கள்? உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கொடுமையை சந்தித்து வந்த இனமாக நாங்கள் இருக்கின்றோம். அதில் குறிப்பாக எங்களுக்கு நடந்த கொடுமைகள் என்று சொல்லனா துயரங்களாக இருக்கின்றது என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய உரையை ஆற்றினார். அதற்கு பிறகு ஐங்கரநேசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல விஷயங்கள் தொடர்பாக சுட்டி காட்டியிருந்தார். குறிப்பாக இதே விடயத்தை தான், அதாவது நாங்கள் கருப்பு ஜூலையை அனுப்பித்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் இப்போ இவர்கள் ஒரு சகோதரத்துவ நிகழ்வு என்று தெற்கில் இருந்த ஆக்களை இறக்கியிருக்கின்றார்கள். இது அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றது என்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த ஒரு பொறுப்பு குரல் அடிப்படையான விடயத்தை நீங்கள் செய்யாமல் இப்படி செய்கின்றீர்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்ட அவர், இப்போ நாங்கள் சகோதரங்கள் என்று சொல்லுகின்றீர்கள், தமிழர்கள் வேறு இல்லை, சிங்களவர்கள் வேறு இல்லை என்ற விடயத்தை சொல்லுகின்றீர்கள். ஆனால் முன்னைய காலகட்டங்களில் நீங்கள் பேசுகின்ற பொழுது தமிழர்கள் வேறு, சிங்களவர்கள் வேறு என்கின்ற குரல் ஒலித்தது ஜேவிபியில் இருந்துதான். ஆகவே அந்த வகையில் அப்படி கதைச்சிட்டு தமிழருடைய இனப்போராட்டத்துக்கு காரணமாக அமைஞ்சிட்டு இப்போ நீங்கள் இந்த விடயங்களை சொல்கிறீங்க. முன்னைய காலகட்டங்களில் ஜெயவர்தன மட்டும் இந்த கருப்பு ஜூலைக்கு காரணமானவர் அல்லர், ஜேபிபியும் தான் இந்த கருப்பு ஜூலைக்கு காரணமான ஒரு இயக்கமாக இருக்கின்றது என்கின்ற பொருள்பட ஐங்கரநேசன் அவர்கள் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகு தொடர்ந்தும் பலரும் பேசியிருந்தார்கள். இதில் குறிப்பாக சிலர் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை முன்வைத்திருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பொறுப்பு குரல் சம்பந்தப்பட்ட விடயத்தை இன்னுமே சரிவர செய்யவில்லை. அப்போ அந்த விடயத்தை செய்யாமல் இதற்காக மீண்டும் இவர்கள் இதை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, ராஜபக்சக்களை விட அல்லது ராஜபக்சக்களை மிஞ்சிய ஒருவர்களாகத்தான் இப்போ ஜேவிபியினர் இருக்கின்றார்கள் என்கிற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஏற்கனவே இந்த ராஜபக்ச காலத்தில் கூட இந்த பொறுப்பு குரல் நிராகரிக்கப்படுகிறது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த பெரும்பாலான இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் ராஜபக்சர்கள் என்ற காரணத்தினால அவர்களோட ஆட்சியில் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சியில் மக்களால் இந்த பொறுப்பு குரல் சம்பந்தப்பட்ட விடயம் கொண்டு வரப்படும் என்று நம்பப்பட்டது. இருந்தாலும் கூட இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய சில நிலைப்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற அல்லது அதிருப்தி நிலைமையில தான் இருக்குது என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் இது சம்பந்தமான காணொலியையும், கருப்பு ஜூலை நினைவேந்தல் சம்பந்தமான காணொலியையும் நான் இதோடு இணைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. பங்காளிகளான ஜேவிபி, என்பிபி, அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்று யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்களினுடைய தலையில் மிளகாய் அரைப்பதற்காக நட்புறவு பாலம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களாம். சிங்கள மக்களை கொண்டு வந்து தமிழ் மக்களோடு தாங்கள் நட்புறவை ஏற்படுத்துகின்றோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அவருடைய ஜேவிபியினருக்கும் என்பிபியினருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், உங்களுக்கு உண்மையில் தமிழ் மக்களோடு நட்புறவு பாலத்தை ஏற்படுத்த நீங்கள் விரும்பினால் ஆடிப்படுகொலைக்கு நீதியை தாருங்கள், தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாருங்கள். முள்ளிவாய்க்காலிலும் அதற்கு முன்னரும் பின்னரும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழையுங்கள்.
செம்மணியிலே, அரியாலை சித்துப்பாத்தியிலே ஆயிரக்கணக்கான உடல்கள் மூடி கிடக்கின்றன. முடிந்தால் தோண்டி எடுத்து சர்வதேச ஆய்வுக்காக அனுப்புங்கள். மண்டதீவிலே பல கிணறுகளுக்குள் தமிழ் மக்களினுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. பல விகாரைகளுக்கு கீழும் புதிதாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்களுக்கு கீழும் தமிழ் மக்களுடைய புதைகுழிகள் இருக்கின்றன. அந்த புதைகுழிகளை மறைப்பதற்காகத்தான் புதிதாக விகாரைகள் எழுகின்றன, புதிதாக ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன. முடிந்தால் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்கள், அல்லது உங்களுடைய நட்புறவு பாலம் அல்ல எந்த பாலத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்படுகின்ற வரை, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச விசாரணை மூலம் தீர்வு கிடைக்கப்பெறுகின்ற வரை, தமிழர்களினுடைய தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு கிடைக்கப்பெறுகின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயப்போவது கிடையாது. ஏனென்றால் எங்களினுடைய இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி. ஜேவிபியினுடைய அமைப்பினுடைய இளைஞர் அணியினர் சகோதரத்துவ தினமாக இந்த நாளை கொண்டாடுவதற்காக தென்னிலங்கையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக சகோதரர்களாக வாழ நினைத்த காலம் ஒன்று இருந்தது. இந்த இனக்கலவரத்தின் பொழுது 83ஆம் ஆண்டு நீங்கள் வேறு நாடு, நாங்கள் வேறு நாடு, நீங்கள் வேறு தேசம், நாங்கள் வேறு தேசம் என்ற அடிப்படையில் தான் கொழும்பில் தென்னிலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய சகோதரங்களை கொன்றொழித்து வெட்டி சொத்துக்களை சூறையாடி கப்பலில் நீங்கள் வடக்குக்கு அனுப்பி வைத்தீர்கள். சகோதரர்களாக வாழ நினைத்த எங்களுடைய கைகளை வெட்டி அதன் பிறகு இன்று நீங்கள் கைகுலுக்க வாருங்கள் என்று கேட்பதில் எந்தவிதமான நியாயமும் கிடையாது. ஆடி கலவரத்துக்கு தூபமிட்டது வெறுமனே ஜே.ஆர். ஜெயவர்தனா மாத்திரம் அல்ல. அந்த நேரம் ஜேவிபியினர் தான் வீடுகளை அடையாளம் கண்டு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை போட்டு தங்களுடைய குண்டர்களுடன் சேர்ந்து இந்த பெரும் இனப்படுகொலையை அங்கே தென்னிலங்கையில் வந்து அரங்கேற்றினார்கள். உண்மையில் நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கான நீதி, இந்த இனப்படுகொலைக்கான நீதி, பாதிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்கான நீதி எல்லாமே செய்யப்பட்டு எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு நியாயமான தீர்க்கமான தீர்வை தந்தால் மாத்திரமே எங்களினால் சகோதரர்களாக உங்களுடன் உறவை கொண்டாட முடியும். அதுவரைக்கும் நீங்கள் நடந்த அத்தனை தவறுகளையும் அத்தனை படுகொலைகளையும் மூடி மறைத்து ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அமர்வு நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் நாங்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம், எங்களுக்கு இங்கே விசாரணைகள் எதுவுமே தேவையில்லை என்கிறதை நீங்கள் சொல்லுவதற்காக, இந்த சகோதரத்தினத்தை எங்களை ஏமாற்றுவதற்காக, நாங்கள் ஏமாற மாட்டோம், உலகை ஏமாற்றுவதற்காக நீங்கள் செய்து வருகின்றீர்கள். தமிழர்களை இலக்கு வைத்து தமிழர்களை வாக்காளர் நாப்பிலே இனங்கண்டு அவர்கள் மீது நாடளாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலையின் 42வது ஆண்டு நிறைவை நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே ஜேவிபியினருடைய மாணவர் அமைப்பான அவர்களுடைய பெலவத்தை அலுவலகத்துக்குள்ளே இயங்கக்கூடிய சோசலிச மாணவர் அமைப்பினுடைய அடையாளத்தை பயன்படுத்தி அவர்கள் அரசினுடைய அனுசரணையோடு, அரசாங்கத்தினுடையதும் அரசினுடைய அனுசரணையோடும் இங்கே சிலர் அழைத்து வரப்படுகின்றார்கள். சகோதரத்துவத்துக்கான ஒன்றிணைவு என்ற பெயரிலே நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அரசாங்கம் அவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு நீங்கள் சகலதையும் சகித்து வாழுங்கள் என்ற அடிப்படையிலே இன்று ஒரு சகோதரத்துவம் என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றது. அடிப்படையிலே ஒரு நீதி கிட்டிய நிலைமையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு பொறுப்பு சொல்லுதல் நடந்த நிலைமையிலே தான் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் ராஜபக்சாக்களை மிஞ்சியதாக இன்றைய நிலைமையிலே இங்கே யாழ்ப்பாணத்திற்கு அரச வளங்களை பயன்படுத்தி யாழ்தாவியிலே இளைஞர்களை அங்கிருந்து கவர்ச்சி மயப்படுத்தலுடன் அழைத்து வந்து செயற்படுகின்றது. இதற்கு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அத்தனை ஜேவிபி உறுப்பினர்களும்
பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் என்பிபி என்ற அடையாளத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்ற பொய்யான போலியான முகத்திரையுடன் எங்களுடைய மக்களுக்கு கிட்ட இருக்கின்ற சர்வதேச விசாரணையையும் இனப்படுகொலை மீதான சர்வதேசத்தின் கரிசனையையும் நிராகரிப்பதற்காக செயல்படுகின்றார்கள். எனவே எங்களுடைய மக்களை நோக்கி இவ்வாறான ஏமாற்று நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும். அரசினுடைய வளங்களை பயன்படுத்தி இவர்கள் ஒரு பொறுப்பு சொல்லுதலை நிராகரித்து எங்களை மடைமாற்றம் செய்வதற்கு தடுக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் இந்த விடயத்திலே விழிப்புணர்வு அடைய வேண்டும். தமிழர்கள் மீதான இன ஒதுக்கு முறையும் இன படுகொலைகளும் சம்பந்தமான சர்வதேச ரீதியிலே இன்று வரையிலே பேசப்படுகின்ற இந்த இனப்படுகொலை சம்பந்தமான 42வது ஆண்டு நிறைவு நாளும் 13 ராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டு அதன் மூலம் விடுதலை போராட்டம் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு ஆயுதம் தூக்கி போராடிய அந்த விடுதலை இயக்கங்கள் என்று அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டு இன்று 30 ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடிய வரலாற்றோடு நாங்கள் இன்று கூடி நின்று இந்த 42வது ஆண்டு இனப்படுகொலை நினைவு நாளை இன்று இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது நிகழ்வாக முன்னாள் போராளி தேவா அண்ணன் அவர்கள் இந்த சுடரினை ஏற்றி இந்த அகவணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று அவரை அழைக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து ஏனையவர்கள் தீபத்தை ஏற்றுமாறு அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான அஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைக்காங்க.